எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்துவதற்கு புதிதாக சட்டங்கள் இயற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். தேவையில்லாத நடைமுறைகளை எல்லாம் அகற்றிவிட்டு செயல்முறைகளை எளிதாகவும் வேகமாகவும் செயல்படுத்துவதற்கு சட்டங்கள் தேவை என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிதி ஆயோக் அமைப்பின் முதலாம் ஆண்டு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு பேசியிருக்கிறார். இது பல்வேறு கிளை கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது பற்றி இன்றைய நேர்வட பேசு நிகழ்ச்சியில் விரிவாக பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு குமரகுரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு பாக்கியம், அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் ஆகியோர் பங்கேற்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு குமரகுரு, இது எப்படி புதிய சட்டங்கள் இயற்றணும் தேவை அப்படிங்கிறத ஒரு செய்தியா பார்க்கலாமா, இல்ல ஒரு அறிவிப்பா, இல்ல ஒரு எச்சரிக்கையா, எப்படி பார்க்கறது? இல்லை, முதல்ல ஒரு சேஞ்ச் த லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழைய லாலாம் எடுத்துட்டு புதுசாக வரணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நிதி ஆயோகோட கருத்தரங்களை பேசும்போது ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்னா, நான் இப்போ வழக்கறிஞராக சொல்கிறேன், இப்போ நீதிமன்றத்தில் நாங்கள் ஏதாவது பேசும்போது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தால் உடனே ஜட்ஜஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் ஹேண்ட்ஸ் ஆர் டைட், நாங்கள் லா என்ன சொல்லுதோ அதான் நாங்கள் செய்ய முடியும், எங்களுக்கு தெரியுது டிலே தான் ஆகுது, என்ன பண்ண சொல்கிறீங்க, சட்டத்தை நீங்கள் மாற்றுங்க, நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. இது இந்த பக்கம் வந்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் போனீங்கன்னா ஏதோ ஒரு அப்ரூவலுக்கோ எதுக்கு போனாலும், சார் ப்ரொசீஜர் இதுதான் சார், இதை மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் எதுவும் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுனால தான் டிலே ஆகுது. இப்போ அவர் பிரதமர் ஒரு பேச்சில் சொல்லியிருக்காரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நாடுகளுமே தன்னோட நாட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு தான் வளர்ந்துட்டா நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் எல்லா கண்ட்ரிஸுமே இன்டர் கனெக்டட், ஒன்றுத்துக்கு ஒன்று இணைஞ்சிருக்கு. பக்கத்து டெவலப்மெண்ட், பக்கத்து கண்ட்ரியில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு இந்த கண்ட்ரிக்கு தெரியுது. அப்போது நம்ம பழைய சட்டத்தை வச்சுக்கிட்டு பழைய ப்ரொசீஜர்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளால கம்பீட் பண்ண முடியுமான்னு முடியாது. இன்னைக்கு குளோபல் இது க்ரோத்தில் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இந்தியான்னு சொன்னாலே டிலே, ப்ரொசீஜர்ஸ், இது எப்போ தான் மாறும் இந்த ஊரில்? பக்கத்து நாட்டில் இருக்கிறதெல்லாம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த ஊரில் தான் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ப்ரொசீஜர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே நிறைய கரப்ஷன் இருக்கும். இதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா சொல்கிற தியரி. எங்கே ரூல்ஸ் நிறைய இருக்கோ அங்கே நிறைய கரப்ஷன் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா, ரூல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அங்கே வந்து கரப்ஷன் இருக்காது. எவ்வளவோ மோசமான சட்டங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் கூட நல்ல ஆட்சியாளர்கள் அந்த மோசமான சட்டங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு நல்ல ஆட்சியை கொடுக்குறாங்க. இப்போ சட்டங்கள் சரியில்லை அப்படின்னு ஆட்சியாளர்கள் சொல்றது எப்படி? இல்லை, நீங்கள் சட்டத்தை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் சொன்னது என்னென்னா, சட்டம், ப்ரொசீஜர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெட்டேபிசம் எல்லாத்தையுமே ஓவராலாக சொல்கிறார். சட்டம் மட்டும் சொல்லலை, தேவையில்லாத சட்டங்கள்லாம் நீக்கிடுவோம். கிட்டத்தட்ட 1000 சட்டங்கள் கிட்ட வந்து நீக்கிருக்கோம் இந்த ஒரு 2 வருஷத்தில். இன்னும் 1850 சட்டம் இன்னும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நிர்வாக நடைமுறை நீங்க எளிமைப்படுத்தணும், அதுக்கும் பின்னாடி சட்டம் இல்லை, சட்டம் அந்த சட்டம்லாம் அதான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்னு போனீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணங்க, நம்ம ஸ்டேட்டில் ஒரு பிளான் அப்ரூவல் போனீங்கன்னா, அந்த பிளான் அப்ரூவல் வெளியில் வர்றதுக்குள்ளே அவருக்கு வீடு கட்டுறதே விட்டுறாரு அவர். அது மாதிரி வந்து ப்ரொசீஜர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கு. அதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் போது எளிமைப்படுத்துங்க, மக்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ரூவல் வாங்குறாங்க எல்லாத்துக்குமே. ஆனால் நம்ம இன்னும் வந்து நம்ம ஒவ்வொரு ஆஃபீஸில் நின்றுட்டு இருக்கோம். அவர் சொல்றது என்னன்னா, டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் இருந்தால் தான் கரப்ஷன் இருக்காது. 100 முறை மாற்றியமைக்கப்பட்டதானே இந்திய அரசியலமைப்பு சட்டம். தேவைப்பட்ட திருத்தங்கள் எல்லாம் செஞ்சுட்டு தானே வர்றாங்க காலங்காலமா. அது மாதிரியான ஒரு தேவையே இல்லாம இன்னொரு 60 வருஷம் என்ன மாத்தணும், என்ன மாதிரியான மாற்றங்கள் 60 வருஷமா நாடு என்ன மாதிரி? 2 கேள்வி உங்களுக்கு. என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும், என்ன செய்ய போறோம், எதெல்லாம் தவறா இருக்கு, எதெல்லாம் சரி அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்காம பொத்தாம் பொதுவா சட்டங்கள் எல்லாம் மாற்றணும், வளர்ச்சிக்கே சட்டங்களை மாத்துறங்கிறதா தேவையா இருக்கு அப்படின்னு பேசுறது. எத்தனை முறை மாற்றப்பட்டு இருக்கு? தேவையான விஷயங்கள் அங்க செய்யறதுக்கான திருத்தங்களை செய்வதற்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வழியே இல்லையா? இல்லை, அவர் வந்து கதா காலட்சேபம் பண்ண முடியாது. 2 நாள் 3 நாள்லாம் சொல்ல முடியாது. அவர் 2 வரி தான், சட்டங்களை மாற்றி அமைக்கணும், ப்ரொசீஜர்ஸை மாற்றி அமைக்கணும், நாடு முன்னேறணும்னு ஒரு பிரதமர் வந்து ஒரு 2 வரியில் சொன்னாருன்னா பொத்தாம் பொதுவாக சொல்கிறாரு அப்படின்னா அவரோட நடைமுறையை பாருங்க. என்ன சொல்கிறார்? பக்கத்தில் இருக்கிற சண்முக ரத்னம் ஒரு டெப்டி பிஎம் வச்சுட்டு சொல்கிறார். சிங்கப்பூரில் லீக்வானுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் முதல்ல ஆட்சிக்கு வரும்போது அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்களை பார்த்து அந்த மக்கள் ஏற்பட்ட புரட்சி தெரியுங்களா? அந்த ஊரில் அவர் படத்தை எங்கே பார்த்தாலும் வந்து கழுத்துக்கு அடிச்சாங்களா, அந்த அளவுக்கு புரட்சி. இன்னைக்கு சிங்கப்பூர் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் அவரோட படம் இருக்கு. என்னன்னா லாங் டேர்ம். அதுலயும் சொல்றாரு, அந்த சண்முக ரத்னமே சொல்றாரு, ஷார்ட் டேர்ம்ல சொல்ற எந்த அரசியல்வாதியும் நம்பாதீங்க. 2 வருஷத்துல நான் வந்து இதை கொண்டுவேன், தேனும் பாலும் ஓடணும், அவரை நம்பாதீங்க. எந்த அரசியல்வாதி என்னிடம் நாட்டை கொடுங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு நாளுக்கு எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்றவங்க தான் நம்புங்க. எங்க ஊர்ல அப்படிதான் இருக்கு. எந்த மாதிரியான வாக்குறுதிகள் எதையுமே கொடுக்கவே இல்லையா? பாரதிய ஜனதா எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்கவே இல்லையா? ஆட்சிக்கு வந்தவன செய்வோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கவே. 2 வருடங்களாக தலைநிமிர்ந்து சொல்றாரு ஒரு பிரதமர் ஒரு சுதந்திர தின உரையில, எங்க அரசாங்கம் எடுத்த மந்திரி சபை எடுத்த முடிவில் ஒரு ஊழலை காமிங்கிறாரு.
அது ஒரு பெரிய முடிவு இல்லையா இந்திய நாட்டுக்கு? பிரதமரா பதவியேற்ற உடனேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையும் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசாரிச்சு தானே இருக்காங்க, எல்லாம் கோர்ட்ல தானே விசாரிச்சு தானே இருக்காங்க. என்ன எடுத்துட்டாங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர் பிஜேபியில் இருக்கிற எம்பிங்களோட அத்தனை கேஸையும் எடுத்துறேன்னு சொல்றாங்களா? எத்தனை பேர் மீது வழக்கு இருக்கு இல்லைங்க? வழக்கு இருக்கிற வழக்கு விசாரணை நடைபெற்று தானே வருது. த்ரூ அவுட் இந்தியா எல்லா கோர்ட்லயும் நடைபெற்று தானே வருது. லோக்பால் என்னாச்சு? லோக்பால் வந்து சொல்லியிருக்காரு, சொல்லிட்டு தானே இருக்காங்க. எப்படி இல்லைன்னு ஏதாவது ஒன்றை வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காரா? இதை கொடுக்க முடியாதுன்னு. கரப்ஷன் இல்லைன்றது நீங்க கரப்ஷன் இல்லைன்றத கன்வீனியன்ட்டா நீங்க ஜம்ப் பண்ணிடுறீங்களா? அதான் வருத்தமா இருக்கு. என்னன்னா எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு கரப்ஷனை 2 வருஷமா நீங்க உடனே வந்து கரப்ஷன் அங்க இல்லையா இங்க இல்லையா இல்ல. அவர் சொல்றது மந்திரி சபை எடுத்த முடிவில் ஒரு கரப்ஷனை வந்து நீங்க சார்ஜஸ் காமிங்க, அப்படி இருந்தா கோர்ட்ல வழக்கு தொடுங்கன்றாங்க. இது வரைக்கும் அதை பத்தி பேசாம அது வரல இது வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதான் திருப்பி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் மனசு வெதும்பி போய் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சொல்லிட்டே இருக்கு அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த எந்த விதமான சட்டங்களும் சரியில்லை, வளர்ச்சிக்கு உதவாது அப்படின்னு மோடி பேசுறதா புரிஞ்சுக்கலாமா? அதாவது மோடி வந்து ஆட்சிக்கு வந்து ஏதாவது ஒரு திட்டம் புதிதாக, அதாவது எந்த விதமான பின் வரலாறு இல்லாமல் இவர்கள் சிந்தனையில் உதித்த ஒரு புதிய திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லலாம். இப்ப நீங்க வந்து சப்சிடிஸ், டைரக்ட் டிரான்ஸ்பர், அது வந்து யாருடைய கான்செப்ட்? ஆதார் கார்டு இன்னைக்கு சொல்றாங்க, அது வந்து யாருடைய கான்செப்ட்? இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி, இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து யாருடைய கான்செப்ட்? தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அது வந்து யாருடைய கான்செப்ட்? இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அது வந்து யாருடைய கான்செப்ட்? எந்த திட்டமோ புதிதாக அல்லது தங்களுடைய சிந்தனையிலே துவங்கி தாங்கள் வந்து அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதற்கு செயல்படுத்தியதாக, இப்பொழுது வந்து ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபுட், ரைட் டு ஒர்க், இதை போன்ற பல்வேறு புதிய தத்துவங்களை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு செய்தது. ஒரே வார்த்தை என்ன சொல்றாங்க? எங்க 2 வருஷத்துல கரப்ஷன் சார்ஜ் எதுவுமே நடக்கலையே. நான் கேட்கிறேன், நீங்க இன்னைக்கு வந்து முதல்ல மோடி நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவர் வந்து முதல்ல ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவை தயார் செய்ய வேண்டாம். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் அவர் கொண்டு வருகிற மாற்றங்கள் சொல்லுகிறார் அல்லவா, எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரே நாளிலே கல்வி திட்டத்தை மாற்றிவிட வேண்டும் என்று எண்ணுகிறார். ஒரே நாளிலே நீதிபதிகள் நியமனத்தை மாற்றி அமைத்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார். யாராவது வந்து தங்களுடைய கருத்துக்கு விரோதமாக இருந்தால் உடனே செடிஷன் கேஸ் போடும் சொல்றார். ஆனால் அதே நேரத்திலே மாற்றங்களின் மூலமாக வாழ்வாதாரங்களை இழக்கப் போகின்றவர்கள் அந்த மாற்றங்களை பற்றி சொல்வதற்கான வாய்ப்பு தரப்படுகிறதா என்றால் இல்லை. சீனாவிலையும் ஜப்பான்லையும் தோலை உரித்து வாழக்கூடியவர்கள். திரு பீட்டர் அல்போன்ஸ், சீனாவிலையும் ஜப்பான்லையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானத்தை விட 2.5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு உயராமல் போனதற்கு காங்கிரஸ் கட்சி காரணமே இல்லை நீங்க சொல்வீங்களா? அது அப்படி இல்ல. நீங்க வந்து இன்னைக்கு வந்து சீனா வந்து இட்ஸ் ஒன் பார்ட்டி ஸ்டேட், ஒரு கட்சி ஆட்சிங்க. இன்னைக்கு வந்து மோடி அந்த கான்செப்ட் தான் சொல்றாரு. நீங்க அதுலதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். மோடி என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் இல்லாத பாரதம், காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொல்லுகிறார். வாட் டஸ் இட் மீன்? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, he wants to make India a one party state. அதுல வந்து எப்படி சொல்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து அவங்க ரெண்டு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அதாவது மோடி வந்து டெவலப்மெண்ட் பத்தி பேசுவாரு, அமித்ஷா வந்து நேஷனலிஸ்ட் பற்றி பேசுவாரு. 2 பேரும் முரண்பாடாக பேசுவார்கள். இவர் வளர்ச்சியை பற்றி பேசுவார், அவர் காங்கிரஸே இல்லாத இந்தியா என்பதை பற்றி பேசுவார். இது வந்து இவங்க 2 பேருக்கும் இடையிலே மக்களுடைய கவனத்தை அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் மோடி இதை போன்ற வரட்டு கோஷங்களை கொடுக்கிறார் என்பதுதான் காங்கிரஸ் நிலைப்பாடு. இல்லையே, முதல் 5 ஆண்டு திட்டத்தில் யாத்திரை என்று ஒன்று நடத்துகிறார்கள். முதல் 5 ஆண்டு திட்டத்தில் இருந்து 8ஆம் 5 ஆண்டு திட்டம் வரைக்கும் வறுமை ஒழிப்பை பத்தி காங்கிரஸ் பேசிட்டு தானே இருக்கு. 8வது 5 ஆண்டு திட்டம் வரைக்கும் அதை தானே பேசுது, அதை தானே முன்னிலைப்படுத்துது காங்கிரஸ். அதாவது 1வது 5 ஆண்டு திட்டம் ஆரம்பிக்கின்ற போது 30 கோடி மக்கள், இந்த 8வது 5 ஆண்டு திட்டம் முடியும் போது 100 கோடி மக்கள், இப்பொழுது 130 கோடி மக்கள். இன்னைக்கு நான் சொன்ன சுதந்திரம் அடைந்த பிறகு குண்டூசி கூட செய்ய முடியாத நாட்டிலே இன்று விண்கோள்கள் பறக்கின்றன.
இன்று வந்து கல்லூரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், உயர்நிலை பள்ளிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், மருத்துவமனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், மின் உற்பத்தி சாதனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இது எல்லாம் கடந்த 60 ஆண்டு காலத்திலே காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்த ஒவ்வொரு திட்டமும் வளர்ச்சியும் தான். நான் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலே குறைகளே இல்லைன்னு சொல்லல. காங்கிரஸ் ஆட்சி நீண்ட நெடி ஆட்சியிலே குறைகள் நடந்தது, இருந்திருக்கலாம், தவறான நபர்கள் இருந்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே நடந்த ஒட்டுமொத்தமான வளர்ச்சி. இன்னைக்கு நான் ஒரு மோடிய ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நண்பர் குமரகுரு எனக்கு பதில் சொல்லணும். இந்த ஜிஎஸ்டி வந்து 2011 நாங்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகின்ற போது இதை வந்து நிறைவேற்ற விடாமல் தடுத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. இன்று அதற்கு பதில் சொல்லுமா? நான் திரும்ப நான் உங்களுக்கு வரேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், திரு சுமன் ஸ்ரீராம், காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை தான் பேரை மாத்தி இருக்காங்க. நேரடியாக மானியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிற போது இல்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய சுமை அப்படின்னு சொல்லப்பட்டது. திருப்பி இவங்க வந்தவொடனே அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆதார் திட்டம் வருகிற போது வேவு பார்க்கறாங்க, குடிமகனுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னு சொன்னாங்க. இவங்க இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்க தூய்மை இந்தியா கொண்டு வந்திருக்க திட்டம் ஏற்கனவே காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். இப்படி எல்லா திட்டத்துக்கும் இவங்க பேரை தான் மாத்தி இருக்கிறாங்களே தவிர வேற எந்த விதமான புதிய அம்சங்களையும் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. இல்லை, அதாவது இந்த திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்றது கரெக்ட். அவர் சொன்ன ஆதாரா இருக்கட்டும், நரேகாவா இருக்கட்டும், இல்லை இந்த செட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஒத்துக்கணும். அதை தவிர புதிதாக சில திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மேக் இன் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க, டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அதாவது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அது நடக்குமாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் நம்ம பேசிக் டாபிக் சட்டங்களை திருத்தினால் பெரிய அளவில் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். எல்லாருக்கும் தெரியும். நிறைய சட்டங்கள் வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு போடப்பட்டவை. 200 ஆண்டுகளுக்கு முன்பு, 150 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் வந்து வேற ஒரு சூழ்நிலையில் போடப்பட்டவை. இன்று வந்து வளர்ச்சிக்கு அது எல்லாமே தடையாக இருக்கிறது. அது மாற்ற கொள்ள வேண்டும். அதுல இந்த அரசு ஓரளவுக்கு முனைப்போட இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்மால் ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் மாத்தி இருக்காங்க. இவ்வளவு சட்டங்களை வச்சிட்டு தானே இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு வளர்ச்சியை கொடுத்திருக்காங்க, இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல இந்த புதிய திட்டம், இவங்க பிஜேபி கொண்டு வந்த புதிய திட்டம் எதுவுமே செயல்பாட்டுக்கு வரல, இதுவரைக்கும் செயல்பாட்டுக்கு வரல. அப்ப நீங்க அதை ஒத்துக்கிறீங்க. பழைய திட்டங்கள் செயல்பாட்டுல இருக்கு, அது பழைய திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது. அந்த பழைய சட்டங்களை வச்சுட்டு தானே இவ்வளவு நாள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுதான் நான் வரேங்க. அதாவது நீங்க சட்டங்கள், ஒரு திட்டம், இப்ப நரேகா போன்றது ஒரு சட்டம் ரீதியாக வந்து கொண்டு வரப்பட்ட அதாவது ஒரு ரைட் டு லைவ்லிஹுட் இருக்கு. அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். சோ அதனால வந்து நீங்க வந்து இந்த திட்டங்கள் வேறு, சட்டங்கள் வேறு. திட்டத்தையும் சட்டத்தையும் டோன்ட் லிங்க் இட். மிக முக்கியமாக சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும், சிம்பிளிஃபை பண்ண வேண்டும், ப்ரொசீஜர் சிம்பிளிஃபை பண்ண வேண்டும் என்று மாற்று கருத்து. எதை ஃபோக்கஸ் பண்றாங்க? ஆனால் இருங்க எதை ஃபோக்கஸ் பண்றாங்க? பிஜேபில இருந்து நீங்க சொல்றது நான் தான் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலத்தில் வாய்ப்பு இருந்திருக்கிறது இந்த திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துவது. உதாரணத்துக்கு நீங்களே கேட்டீங்க, லோக்பால் லோக் ஆயுக்தா 2014ஆம் ஆண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரு அது கொண்டு வராதது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிப்பேன்லாம் கொண்டுட்டு வராதது. அதை விட்டுருவோம். நான் கேக்குறது கொண்டுட்டு வராது, ஏன் கொண்டு வரலங்கிறது இருக்குல்ல. ஃபோக்கஸ் ஏரியா இல்ல. இந்த அரசு மத மாற்ற தடை சட்டத்தை பத்தி பேசுறாங்க, பசுவதை தடுப்பு சட்டத்தை பத்தி பேசுறாங்க. அடிப்படையாக இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வந்தது எந்த அடிப்படையில்? ஊழலை எதிர்ப்போம், வளர்ச்சியை கொடுப்போம். இது ரெண்டு தான். ஆன்டி கரப்ஷன், growth, டெவலப்மெண்ட். கரெக்டா? அது திரு குமரகுரு ஏற்றுக்கொள்வார். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அந்த 2 கிரைட்டீரியாலையும் என்ன வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க, சட்டத்தை ட்வீக் பண்றதுல என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆன்டி கரப்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒண்ணுமே செய்யல. இன்ஃபேக்ட் ஊழல் எதிர்ப்பு சக்திகளுக்கு அதாவது வீக்கன் பண்ற அளவுக்கு தான் சில அமைப்புகள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, அதுக்கு பிஜேபியும் ஆதரவு கொடுக்குது, காங்கிரஸும் ஆதரவு கொடுக்குது. பப்ளிக் சர்வெண்ட்ஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் மேல இனிமே கேஸே போட முடியாது. கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாம. நான் கேக்குறது ஃபோக்கஸ்டான பாயிண்ட். அத சொல்லுங்க. நான் கேக்குறது இவங்க மாத்தணும்னு சொல்ற சட்டங்கள் எதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. பிஜேபி தரப்புல அழுத்தம் கொடுக்கக்கூடிய சட்டங்கள் எது? யூனிஃபார்ம் சிவில் கோட். நிலம் கையகப்படுத்த சட்டம். எதெல்லாம் கார்ப்பரேட்டுக்கு பயன்படுகிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் இவங்களோட ஐடியாலஜி பேக்ல அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. நில கையகப்படுத்துற சட்டம் வந்து இவங்க கொண்டு வந்த முறையும் விதமும் தவறு. அதனாலதான் அவங்களே அதை ரிலீஸ் பண்ணிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. அது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு லேண்ட் அக்விசிஷன் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு, தொழில்துறை வளர்ச்சிக்கு நிலம் கிடைக்காததனால் அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் இவங்க கொண்டு வந்த அந்த சட்டத்தில் அது வந்து அது சரியான சட்டமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதனால தான் அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க.
யூனிஃபார்ம் சிவில் கோட் அவங்க மேனிஃபெஸ்டோல இருக்கு, ஆனா அதை பத்தி ஒண்ணும் செய்யல. 2 வருஷத்துல பிஜேபி கொண்டு வந்த ஒரு சட்டம் ஆக்கப்பூர்வமான ஒரு சட்டம் அப்படின்னு நீங்க எதை சொல்வீங்க? இல்ல 2 வருஷம் ஆட்சி பொறுப்புல இவங்க கொண்டுட்டு வரணும்னு சொல்றாங்களே, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் சட்டங்கள் தேவை, வளர்ச்சிக்கு சட்டங்களை மாத்தணும்னு சொல்றாங்களே, 2 வருஷத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஜிஎஸ்டி வந்திருக்கு. இப்ப ஜிஎஸ்டி வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க, அதை வந்து பிஜேபி மாடிஃபை பண்ணாங்க, பிஜேபி முதல்ல எதிர்த்தாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அடிப்படையாக அது பாஸ் ஆனது வந்து நிச்சயமா வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் நீங்க சொல்ற பாயிண்ட், திரு பீட்டர் அல்பான்ஸ் சொல்ற பாயிண்ட்லயும் நிச்சயமா நான் ஒரு கருத்து, இந்த சட்டங்களை வெறும் சட்டங்களை மாற்றுவதில் பெரிய பயன் இருக்காது. ஏன்னா அடிப்படையா அதை கொண்டு வந்து நிறைவேற்றணும். நீங்க நிறைவேற்றாத போது நீங்க உங்களுக்கு விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நிறைவேற்றல, ஏற்கனவே பாஸ்ட். அது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் டிபேட்ல பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிருக்கு. லோக்பால் லோகாயுக்தா பில் 2014 பாஸ்ட். அது எங்க போயிருக்கு? அது ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு போய் அது பேச்சுவார்த்தையிலே இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நீங்க சட்டங்களை மாற்றி அமைத்தாலும் அந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரும் வகையில் அமைந்தாலே தவிர நீங்க என்னதான் பேசிக்கிட்டு இருந்தாலும் அதுல ஒன்றும் பெனிஃபிட் இருக்க போறது இல்ல. வெறும் சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும், ஆனால் சட்டங்களை மாற்றுவதனால் மட்டும் பெரிய அளவில் ஒரு டெவலப்மெண்ட் வராது. திரு பாக்கியம், மோடியோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? இந்த சட்டங்களை மாத்தணும் அப்படின்னு சொல்றதை எதெல்லாம் குறிப்பிட்டு அவர் சொல்றாரு, எதெல்லாம் குறிப்பிட்டு அவர் சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். இல்லை, அதாவது முதல்ல வந்து நீங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, சட்டங்கள் அவர் பேசியிருக்கதும் நீங்க சொல்லியிருக்கதும் சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், அதோடு சேர்த்து அவர் வேற சில நிர்வாக மாற்றம் எல்லாத்தையும் பேசியிருக்கார். எனக்கு இந்த 2 ஆண்டு காலம் நீங்கள் இந்தியாவில் ஏற்படக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், சரியாகவே சார் சொன்னார், கதா காலட்சேபம் நடத்த முடியாதுன்னு சொன்னார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், ஒரு 2.5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக கதா காலட்சேபம் மட்டும் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர எதுவும் இவர் சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயம் எதுவும் அமலாகிறது இல்லை. இப்போ அவர் பேசியிருக்கிறது கூட எனக்கு என்ன ஒரு வருத்தம்னு சொன்னால், பீட்டர் அல்பான்ஸ் கூட சார் எதுக்கு இதில் உங்க பெருமை அடைகிறாங்கன்னு தெரியல. அதில் எவ்வளோ பாதிப்பு இருக்குன்ற விஷயத்தை ஒதுக்கிவிட்டு ஏற்கனவே அவர்கள் கொண்டு வந்ததில் ஒரு பாதிப்பு இருக்கிறது, அதை இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்கிறார்கள். அவர்கள் ஏன் இது பெருமையான விஷயமாக தொடர்ந்து குறிப்பிடுறான்னு எனக்கு தெரியல. எதை சொல்றீங்க நீங்க? காங்கிரஸ் கொண்டு வந்ததுல எதெல்லாம் பாதிப்பு நீங்க சொல்றீங்க? காங்கிரஸ் கொண்டு வந்த நீங்க நேரடி மானியத்தை பத்தி பேசுறாங்க, நேரடியாக பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பாதிப்பு இருக்கிறது. இன்னைக்கு அது ராஜஸ்தான்ல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க ஏன் பெருமை கொண்டாடுறாங்கன்னு தெரியல. அதுல சில விஷயங்கள்ல அன்னைக்கே வந்து குறைகள் இருந்தது. அந்த குறைகளை இப்பொழுது நீங்க வந்து இவர் வந்து அதை விட அதிகமான முறையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய முறையில் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இப்படி ஒரு விவாதம் என்பது அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவர் மோடி ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான அளவுக்கு இந்த சட்டத்தை நீங்க அவர் பேசுகிறதெல்லாம் எந்தெந்த விஷயத்துல கொண்டு வர விரும்புறாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளுக்கும் பெரிய நிலப்பரப்புகளுக்கும் சாதகமான முறையில் திருத்தங்களை செய்வதற்கு பயன்படுத்துகிறார். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். உதாரணமா எல்லாத்தையுமே அரசாங்கத்திடம் இருப்பதை தனியாருக்கு கொண்டு போகக்கூடிய வேலைகளை தீவிரப்படுத்தக்கூடிய பணிதான் இவர் பேசுவது. இப்ப நான் அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம். நீங்க வந்து இப்ப மின்சாரம் இருக்கிறது, நிறைய உதாரணம் மின்சாரம் இருக்கிறது. இப்ப மின்சாரத்தை பத்தி ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு, 2014 மின்சார சட்டம் 2014. இந்த சட்ட திருத்தம் யாருக்கானது? யார் வேண்டுமானாலும் மின் உற்பத்தியில் ஈடுபடலாம். இது யார் அரசு ஈடுபடுகிற ஒரு முக்கியமான துறையை யார் வேண்டுமானாலும் ஈடுபடலாம். அந்த ஈடுபடக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு வந்து அந்த பில்லர்ல கனெக்ஷன் கொடுக்க கடத்துற வேலை மட்டும் அரசனுடைய துறை. அங்கிருந்து வீடுகளுக்கு கொடுப்பது தனியார் துறை. இப்ப ஏர்டெல் கொடுக்குற மாதிரி ஏர்செல் யார் வேணா கொடுத்துக்கலாம். இல்ல 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 தப்பு தப்பு. பணம் இல்ல, அரசால வந்து தயாரிக்க முடியல மின்சாரம். அரசுக்கு பணம் அரசுக்கு பணம் இல்ல நீங்க சொல்ற தப்பு. அரசுக்கு பணம் இல்ல, எல்லா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டும் திவாலான ஸ்டேஜ்ல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல பணம் இல்ல, யார் தயாரிப்பாங்க? அம்பானி திவாலா இல்லையா? அம்பானி 1.5 லட்சம் கோடி, அம்பானி 1.5 லட்சம் கோடி வச்சிருக்காரு. அம்பானி நீங்க அம்பானி காசு எடுத்து கொடுப்பீங்களா? நீங்க உங்க காசு என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இவருடைய பணத்தை அம்பானி கொடுப்பாரு. ஒரு நிமிஷம் வரேன். அந்த கேள்வி அந்த கேள்வி கிடையாது. ஒரு நிமிஷம் அந்த கேள்வியை குமரகுருட்ட தான் கேட்கணும். நீங்க பணம் இல்லைன்னு சொன்னதுனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சொத்து வரியை வசூலிக்கிறதுக்கு 1000 கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஒரு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் 3200 கோடி ரூபாய் வரி பாக்கி வச்சிருக்கு அப்படின்னா அதை வசூலிக்க வேண்டாம் மும்பை உயர்நீதிமன்றம் சொல்லும்போது மேல்முறையீட்டுக்கே போல அரசாங்கம் அமைச்சரவை வருவதற்கு சாதகமாக அந்த முடிவு இருக்கு. நீங்க சொல்ற ரெண்டு மேட்டரும் டோட்டலி டிஃபரண்ட். ஒன்று செய்து இல்லாட்டி அதாவது கார்பரேட்டுகளுக்கு சலுகைகள் கொடுக்கப்படாது கூடாதுன்னு சொல்லுங்க, நிச்சயமா நான் ஒத்துக்கிறேன். கார்பரேட்டுக்கு வரி இன்ஃபேக்ட் நீங்க ஏழை மக்களுக்கு கொடுக்கறத விட கார்பரேட்டுக்கு அதிகமா பணக்காரங்க இருக்காங்க. எவ்வளவு ஆயிரக்கணக்கான அதுதான் நீங்க ஒத்துக்கிறதல்ல பிரச்சனை. இங்கனா ஒத்துக்கிறதல்ல பிரச்சனை. பணக்காரங்க இருக்காங்க. அதாவது அப்ப ஒத்துக்கிறதுக்கும் சட்டத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அரசு கையில தான் இருக்கணும். தனியார் இன்னைக்கு வந்து நீங்க செல்போன்ல ஒரு ஏழை இந்தியன் பேசுறாங்க, தனியார் துறை வந்ததனால நீங்க என்ன சொன்னீங்க? அரசாங்கம் செல்போன் கொடுக்கறாங்க நடந்துருப்பா? செல்போன் இல்லாம வாழ்ந்தாங்க. ஒரு கனெக்ஷனுக்கு காசு கொடுத்து உட்கார்ந்து அரசாங்கத்திட்ட பணம் இல்ல உங்களுடைய வாதம். அரசாங்கத்துக்கு இல்லைங்க, தொடர்ந்து ஒவ்வொரு அரசு நிறுவனத்துக்கும் பண பற்றாக்குறை கடுமையாக இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா 90 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு போயிருது. அவங்க ஏதாவது செய்ய முடியாது. திருப்பீட்டர் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அரசு செயல்படுதுங்கிற குற்றச்சாட்டை இவங்க மறுக்கிறாங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, கொஞ்சம் நீக்கு போக்காதான் நடந்துக்கணும் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல நண்பர் பாக்கியம் வந்து அவருக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன ஐடியாலஜிக்கலா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நான் வந்து அதை அப்படி ஏத்துக்கிறேன். அதை இன்னொரு நாள் வாதத்தில் வச்சுக்கோ. என்னுடைய ஸ்டாண்டுக்கும் பாக்கியத்தினுடைய ஸ்டாண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, நான் சொல்லுகிறேன் முதலாளிகளுக்கு எதிர்ப்பாக இருப்பது என்பது ஒரு விதம், முதலீட்டுக்கே எதிர்ப்பாக இருப்பது என்பது மற்றொரு விதம். அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, டெவலப்மெண்ட், இதற்கு முதல் வேண்டும், முதலீடு வேண்டும். ஆனால் அந்த முதலீடு வருகின்ற போது அதிலே ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை வந்து பாழாக்க கூடாது. இதுதான் வந்து கான்செப்ட். நண்பர் பாக்கியம் சொல்லணும், இப்ப இன்னைக்கு வந்து கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்திருக்கு. அவங்க பொருளாதார ஆலோசகராக யாரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள்? உலக வங்கியிலே பணியாற்றி தனியார் மயத்தை ஆதரிக்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணரை கொண்டு வந்து அவர்கள் ஆலோசகராக வைத்திருக்கிறார்கள். புத்ததேவ் பட்டாச்சாரிய ஆட்சி வந்து மேற்கு வங்கத்தில் நடந்தது. அவர்கள் யாரை வந்து ஆலோசகர்களாக வைத்திருந்தார்கள்? மெக்கன்சியை கொண்டு வந்து ஆலோசகராக வைத்திருந்தார்கள். ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க முடியவில்லை. நான் தான் கேட்கிறேன், ஒரு தொழிற்சாலை டாடா என்கிற நிறுவனத்திற்கு ஒரு தொழிற்சாலையை கொடுத்து அந்த தொழிற்சாலை போவதற்காக, துவங்குவதற்காக, உற்பத்தியை துவங்குவதற்காக ஒரு அரசாங்கம் போராடி இரத்த களறு ஏற்பட்டு கூட தொழிற்சாலை வரவில்லை என்பதுதான் அதனுடைய சரித்திரம். ஆகவே காலத்திற்கு தகுந்தாற்போல் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களுடைய அபிலாஷைகளுக்கு ஏற்ப சில யுக்திகளை மாற்ற வேண்டும் என்பதிலே நான் இருக்கிறேன். ஆனால் நண்பர் பாக்கியத்திற்கு அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக முதலீடே வேண்டாம். அதாவது நீங்க பேசலாம் திருப்பிட்டேன். நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஒட்டுமொத்தமாக முதலீடே வேண்டாம் என்று சொல்வது என்பது சரியல்ல. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு வந்து நண்பர் குமரகுரு சொன்னார், இன்றைக்குத்தான் வந்து உலகத்தோடு இந்தியா போட்டி போடக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது என்று மோடி ஒரு புதிதாக ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்ததை போல பேசுகிறார். உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் என்கிற பொருளாதார தத்துவங்கள் துவங்கி 30 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த உலகமயமாக்கலுக்கு இந்தியாவை தயார் செய்கின்ற பணியிலே மாற்று கருத்துக்கள், நண்பர் பாக்கியத்திற்கு ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அவர்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சீனா, ரஷ்யா நாடுகள் கூட இந்த பொருளாதார யுத்தத்திலே, பொருளாதார போட்டியிலே பின்னால் நிற்க முடியவில்லை. சரி, இது சம்பந்தமா நிறைய உங்ககிட்ட இது சம்பந்தமா கேள்விகள் வரவில்லை. திருப்பிட்ட நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இது சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருக்கு, நீங்க விளக்கம் சொல்லலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நேரடி பேசலாம். திரு பீட்டர் சொன்ன மாதிரி முதலாளித்துவத்தை எதிர்க்கிறது வேற, முதலீட்டை எதிர்க்கிறது வேற அப்படிங்கிறது, இந்த டிஃபரன்ஸ் நீங்க எப்படி பார்க்கல? அதாவது அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொன்னதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நாங்கள் எந்த மூலதனத்தையும் முதலீட்டையும் எதிர்க்கல. அந்த முதலீட்டு வரக்கூடிய முறைகளும் அதை அமலாக்குற விதமும் தான் வித்தியாசம் இருக்கிறது ஒன்று. அதே மாதிரி நான் சொன்ன விஷயம் என்பது அந்த ஆதார் அட்டை விஷயமும் அதே மாதிரி நேரடி மானியமுன்ற விஷயத்தில் காங்கிரஸ் கொண்டு வந்த பொழுது கருத்து வேறுபாடு, அதில் குறைகள் இருக்குன்ற விஷயத்தை சொன்னோம்.
அது இப்போ இவங்க தீவிரப்படுத்துறாங்கன்ற விஷயத்தை தான் அதை மையமாக வச்சு இவங்க தீவிரப்படுத்துறான்றது தான் சொல்ல வேண்டியது. அடுத்து அப்புறம் வந்து உலக வங்கியிலேயோ வேற எங்கேயோ வேலை செய்தவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்தவர்கள் ஆலோசகர்களாக வரக்கூடாது என்பதில் எல்லாத்துக்குமே அது வந்து பொதுவான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி கீதா கோபிநாத் பற்றி தான் அவர் சொன்னார். கேரளாவில் கீதா கோபிநாத்தாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் மேற்கு வங்காளத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஆலோசகர் அந்த அரசனுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்காகத்தான் இருப்பார், நம்ம பயன்படுத்துவோமே தவிர அவருடைய திட்டங்களை செயல்படுத்துவதல்ல. ஆகவே ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்பொழுது அதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவதற்கு அந்த அரசு சிந்திக்கிறது. ஆகவே அவர் சொல்லுவதில் ஒரு விஷயம் முதலீட்டை எதிர்ப்பதல்ல, முதலீடு வர வேண்டும், வரவில்லை. இப்போ பேசுகிற அளவிற்கு, இவர்கள் சொல்லுகிற அளவிற்கு வரவில்லை என்பதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிலே 2,45,000 கோடி வரல. மோடி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஏராளமான எம்ஓ குஜராத்திலும் வரல, இந்தியா முழுவதும் வரல. ஆகவே வராத ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் இவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாங்கள் சொல்ற விஷயம். அப்போ வரக்கூடிய முதலீடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அடுத்த கேள்வி. இப்போ நீ அந்த விஷயத்தை நான் அதோட முடிக்கிறேன். அடுத்து இங்க இந்த சட்ட திருத்தத்துக்கு வருவோம். இவர் சொன்னாரு, இந்த பணம் இல்லை என்று சொல்லுவதே ஒரு ஏமாற்று வேலை, மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு விஷயம். அரசிடம் பணம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு அரசாக எப்படி இருக்க முடியும்? முதல் கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த நாட்டினுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் உருவாக்கி அமுல்படுத்தக்கூடிய ஒரு அரசு. அதுதான் பழைய சட்டங்கள் சொல்றாங்க. அதை வச்சுட்டு ஒன்னும் ஆக்கப்பூர்வமா செய்ய முடியல. பணம் இருக்கிற சட்டத்தை கொண்டு வருகிற சொல்றாங்க. உலகளாவிய போட்டி வந்தாச்சு, பல நாடுகளோடு போட்டி போட்டு முன்னேற வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இந்தியா இருக்கிறது. அப்ப புதிய சட்டங்கள் கொண்டு வரதுக்கு ஏன் தடை இருக்கணும்? புதிய சட்டத்தை கொண்டு வரலாம். அந்த புதிய சட்டம் எல்லா நாடும், நீங்க ஜப்பானை சொல்றீங்க, சீனாவை சொல்றீங்க, வளர்ந்த நாடுகள், நீங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் சொல்றோம், வளர்ந்த நாடுகள் எல்லாம் எதை அடிப்படையாக வைத்து வளர்ந்திருக்கிறது? தன்னுடைய சொந்த நாட்டினுடைய உற்பத்தியையும் சொந்த நாட்டினுடைய சந்தை என்பது அவங்களுக்கு அடிப்படை. சொந்த நாட்டினுடைய சந்தையை பாதுகாத்து கொண்டுதான் வளர்ந்திருக்கிறார்கள். நீங்க அமெரிக்கா கூட எடுத்துக்கிறீங்க, சொந்த நாட்டினுடைய சந்தை எவ்வளோ? நீங்க அந்நிய நாட்டு சந்தையை மட்டும் சார்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு சொல்லட்டும், பொருளாதார அறிஞரோ. சீனா மிகப்பெரிய வளர்ச்சி, மேனுஃபேக்சரிங் growth சைனால நடந்தது 15 ஆண்டு காலம் நடந்தது முழுவதும் நான் சொல்றேன். இவர் சொல்றது சீனாவுடைய அதனுடைய விவசாய பொருளாதாரத்தை பாதுகாத்து கொண்டுதான் அந்த சந்தையில இருந்து அவங்க என்ன பண்ணான்னு சொன்னா இண்டஸ்ட்ரிக்கு போனாங்க. எனக்கு என்ன இவர் என்ன சொல்றாரு சொன்னா, அந்த சந்தை இல்லைன்னு சொன்னா நீங்க சீனா வளர்ந்திருக்கவே முடியாது. இப்ப தலைகளை சொல்லுவதல்ல, ஒரு நாடு இல்ல எந்த ஒரு நாடுமே இல்ல, எந்த ஒரு நாடு, நான் ரெண்டு விஷயத்தை எந்த ஒரு நாடுமே தன்னுடைய சொந்த சந்தையை சொந்த உற்பத்தியை பாதுகாக்காமல் நீ எத்தனை ஃபேக்டரி கொண்டு வந்து ஆரம்பிச்சாலும் என்ன செலவு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு சக்தி இல்லாத பொழுது எந்த உற்பத்தி பொருளும் விற்காது. யாரும் வர்றதை இருக்கிறத சுட்டிட்டு போவாங்களே தவிர. இந்தியாவில் தயாரிப்போம் அப்படின்னு மோடி சொல்லும் போது இந்தியாவில் தயாரிப்போம்னு சொல்லாதீங்க, இந்தியாவுக்காக தயாரிப்போம்னு சொல்லுங்கன்னு ரகுராமராஜன் சொன்னாரு. அவர் மேல என்னென்ன விமர்சனங்கள்லாம் வைக்க முடியுமோ வச்சு அவரை அனுப்பிச்சாச்சு. ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது விவசாயிகள் என்ன பிச்சை எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்யணும் அப்படின்னு பேசினார் மோடி. இன்னைக்கு உணவு களஞ்சியம்னு சொல்லக்கூடிய பஞ்சாப்ல மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல நீங்க தடையில்லா வணிகத்தை பத்தி அதிகமாக நீங்க பேசுறீங்க. எல்லாமே திட்டங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே பேச்சுக்கும் செயல்பாடுக்குமான முரண்பாடா தானே இருக்கு. நீங்க இப்ப என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. 2.5 வருஷத்துல இந்தியா அப்படியே தலைக்கீழ புரட்டி போடணும்னு பாக்குறீங்களா? அது என்னன்னு தெரியல. ஆனா இத்தனை காலமாண்டுங்க காங்கிரஸ் ஆட்சி பண்ணிருக்கு, இவ்வளவு குறைகள் இருக்குன்னு சொல்றாரு, இவ்வளவு செய்ய இதெல்லாம் மாத்தி செய்ய போறோம்னு சொல்றாரு. ஒரு பிரதமர் இல்லைங்க இல்லைங்க, நீங்க கேக்குறது கரெக்ட். நீங்க சொன்னீங்களேன்னா அதுதான் கேளுங்க. நீங்க செய்யவே இல்லையா? நீங்க கேக்குறது எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீங்க கேக்குறதுல ஒரு நையாண்டி என்னன்னா, 2 வருஷத்துல நீங்க இதை பண்ணலையே அதை பண்ணலையேங்கிறீங்களே. 5 வருஷம் நீங்க சொன்னீங்க இல்லைங்க, நீங்க சொன்னது 5 வருஷம். அவர் சொன்னது பாருங்க, உற்பத்தி எவ்வளவு வந்திருக்கு. ஏன் தமிழக அரசு எப்ப கொடுத்துச்சு அந்த இது? 5 வருடம் முடியும் போதுன்னு சொன்னாங்க இவ்வளவு வந்தது அவ்வளவு வந்ததுன்னு. ஏன் எங்ககிட்ட 2 வருஷத்துல கேக்குறீங்க? 5 வருஷம் பொறுங்க, முடிக்கும் போது ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு. பாருங்க உங்களுக்கு பிடிச்சது என்ன இருக்குன்னு அப்ப விமர்சனம் பண்ணுங்க. ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கும் போதே இப்ப என்னங்க சொன்னாரு? ஒண்ணு இல்ல, ஒரு பிரதமர் என்ன சொன்னாரு? வளர்ச்சிக்கு ப்ரொசீஜர், நீங்க என்ன சப்ப கட்டினாலும் சரிங்க, இந்த நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை இளைஞர்களுக்கு தெரியும், இந்திய நாட்டில் ப்ரொசீஜர்ஸை மாற்றணும், எல்லாம் மாற்றினாதான் இந்தியா உருப்படும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எதிர்கட்சின்றதுனாலே அவர் இப்படி சொன்னாரோ இவர் இப்படி சொன்னாரோ அதெல்லாம் வேண்டாம். என்ன சொன்னார்? எலக்ட்ரிசிட்டின்றாரு. சொன்னார் எலக்ட்ரிசிட்டின்னு தமிழகத்துக்கு 5500 மெகாவாட் கொடுத்துருக்காரு. இல்லைங்க, எங்க 2 வருஷத்துல இல்லைங்க 2 வருஷத்துல 60 ஆண்டுகளில் செய்யாததை 2 ஆண்டுகளில் செய்தோன்னு அவர் தான் பேசினாரு. உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்? சரியா இல்ல
இதெல்லாம் சரியா இருக்கு, இதுல எல்லாம் பிரச்சனைன்னு ஒரு தெளிவான பார்வையை கொடுத்தா பரவாயில்ல. ஒட்டுமொத்தமா சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்தணும், சட்டங்களை மாத்தினா வளர்ச்சி இருக்கும். நிதி ஆயோக்ல பேசும்போது ஒருத்தர் பேசும்போது ஒரு கல்வி மாநாட்டில் பேசும்போது கல்வி இதை மாத்தி அமைக்கணும்னு சொன்னா எதுல மாத்தி அமைக்கணும், ஹிஸ்டரியா ஜியோகிராஃபியா இதெல்லாம் சொல்லாம போயிட்டீங்களா? அவர் மொத்தத்தில் சொல்றாரு. ஒருத்தர் இன்டெலெக்சுவல் வந்திருக்காரு, இவங்க எல்லாம் பாக்குறாங்க. அவர் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னாரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி, அவர் கிளியரா சொல்றாரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை வேறு, இப்பொழுது நிலைமை வேறு. கம்பீட் பண்ணணும் சுத்தி இருக்கிற நாடுகளோட. இந்த இளைஞர்கள் எல்லாம் தோண்டு போயிருக்காங்க, இந்த ப்ரொசீஜர்ஸ்னால எல்லாம் தோண்டு போயிருக்கு, அதெல்லாம் மாத்தி அமைக்கணும். நீங்க எல்லாரும் வாங்க இணைஞ்சு செய்யலாம்னு ஒரு பிரதமர் சொன்னா அதுல என்ன அது தப்பு, இதுல இது தப்புன்னா என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? ஒரு ப்ரொசீஜர் மாத்தி சொல்லணும்ன்றது உங்களுக்கு தெரியலையா? நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க இந்த நாட்டுல, இந்திய நாட்டுல இருக்கிற ப்ரொசீஜர் ரொம்ப நல்லா இருக்கா? இவர் சொல்றாரு வெளிநாட்டுல இருந்து உள்ள வரணும், அந்நிய முதலீடு வரணும்னு. உள்ள வந்தோடனே முதல்ல கேட்கறது எவ்வளவு கொடுப்ப? இங்க எலக்ட்ரிசிட்டி கிடையாது, டாக்ஸ் கிடையாது, நீ அவரை பார் இவரை பார். அந்த டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தா தான் உள்ள வருவாங்க. எலக்ட்ரிசிட்டி நிறைய கொடுத்தா தான் உள்ள வந்து இண்டஸ்ட்ரி கொண்டு வராங்க. ஒன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அது ஏன் பண்ணீங்க இது ஏன் பண்ணீங்க இப்படி சொல்ல அவர் சொல்றதுல அடிப்படையான உண்மை, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைதான் அது. ஆனால் வெறும் சட்டத்தை மாத்தினா வந்து உடனே டிரான்ஸ்பரன்சி வந்துருமாங்கிறது பல ஆண்டு காலமாக நமக்கு தெரிந்தது. பல விஷயங்களில் வெறும் சட்டத்தை மாற்றினால் டிரான்ஸ்பரன்சி ஓரளவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் அடிப்படையாக அது யார் அதை நிறைவேற்ற வேண்டும்? அது பியூரோகிராட்ஸ் நிறைவேற்றணும், அரசு ஊழியர்கள் நிறைவேற்ற வேண்டும். நீங்க அரசு ஊழியர்கள் இளைஞர்களுடைய இன்றைய எதிர்பார்ப்பு அதுவாதான் இருக்குன்னு சொல்றாரு. இல்லையே, நீங்க எல்லா நடைமுறைகளையும் மாத்தணும், எல்லா புதிய சட்டங்களும் வரணும், நடைமுறைகளை எளிமையாக்கணும் சொல்றாரு. நீங்க ஒரு சட்டத்தை மாற்றுவதனால் அது வந்து நடைமுறையில வருங்கிறது, அதுக்குமே பெரிய கேப் இருக்கு. நீங்க அங்க பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கும் அடித்தள மக்களுக்கு அது பயன்படுவதற்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. நீங்க சட்டத்தை மாத்தின உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும் நினைக்கிறதுக்கு மன்னிக்கணும். அவங்க சொன்னது திருப்பி சட்டம் குறுக்கி வந்துட்டீங்க. அவர் ரொம்ப சிம்பிளா ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், லாஸ், jettison unnecessary procedures, speed up processes, adopt technology. நீங்க வந்ததுல இருந்து சட்டத்தை இல்லங்க, நீங்க அப்படி சொல்ல சட்டத்தை மாற்றினா சரியாயிடுமா? சட்டம் இல்ல, ஒரு பாயிண்ட் திரு பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் ஆட்சி காலம் தான் பெரிய காலம், நிறைய ஆண்டுகள் அவங்க தான் பொறுப்புல இருந்திருக்காங்க. ஒரு 2.5 ஆண்டு காலத்துக்குள்ள நீங்க எங்க கிட்ட இவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களே அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஒன்றுமில்லாத நாட்டிலிருந்து, அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு 2000-3000 ஆண்டுகள் வந்து சுரண்டப்பட்டு, அது ஒரு பெரிய காலனி ஆதிக்கத்தின் மூலமாக நாட்டினுடைய ஆதாரம் வளமை எல்லாம் சுரண்டப்பட்டு ஒரு வறுமையின் பிடியில் இருந்த ஒரு நாட்டை வந்து இன்னைக்கு மீட்டெடுத்து இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய வல்லரசாக வாய்ப்பு உள்ள ஒரு நாடு என்கிற நிலைமைக்கு மாற்றுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு 60 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் ஸ்லோவா கூட இருந்திருக்கலாம். அதை வந்து அந்த கிரிட்டிசிசத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், நாங்கள் இத்தனை நாள் செய்ததை எல்லாம் நீங்கள் 2.5 ஆண்டிலே வந்து யூ வாண்ட் டு டிஸ்மேண்டில், நீங்கள் எல்லாத்தையும் வந்து அழிக்க நினைக்கிறீங்க. ஒரு பன்முக கலாச்சார சமூகத்தை உருவாக்கி வைத்திருந்தோம், ஒரு தேசிய ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருந்தோம், எல்லாரையும் மதிக்கிற ஒரு அடித்தட்டு மனிதனுக்கு தொழில் பார்க்கக்கூடிய உரிமைகளை கூட பாதுகாப்பு பண்ணி கொடுத்து அவனுக்கு வந்து அடிப்படை உரிமைகளுக்காக சட்டங்களை ஏற்றி கொடுத்தோம். சிவில் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பிசிஆர், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ். இன்று எதையெல்லாம் மீறி ஒரு வன்முறை கும்பல் அதையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு அந்த வாழ்வாதாரங்கள் எல்லாம் உதறி தள்ளுது மட்டுமில்லாமல் தேசியம் பேசுகிறது, கலாச்சாரம் பேசுகிறது என்று இந்தியாவினுடைய அடிப்படையை உருவாக்கி வைத்த அடிப்படையை ஆட்டி படைத்துவிட்டு ஒரு அருமையான உயிரோட்டமான ஜனநாயகமாக இருக்கிற கட்சிகள், எத்தனை கட்சிகள் இருந்தன, இன்னைக்கு என்ன நினைக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள்? ஒரே ஒரு கட்சி மட்டும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், ஒரே ஒரு மொழி மட்டும் இருக்க வேண்டும் என்கிறார்கள், ஒரே ஒரு கலாச்சாரம் மட்டும் இருக்க வேண்டும் என்கிறார்கள். அதான் என்ன சொல்றாரு மோடி வந்து 28ஆம் தேதி பேசியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தேர்தலில் வெற்றி பெற்றது என்று சொன்னால் தேசியத்தை வளர்த்து எடுப்பதற்காகத்தான் என்று சொல்லுகிறார். அது என்ன தேசியம்? அது எங்களுக்கு அந்த தேசியம் புரியலையே. இதுவரை இந்த நாட்டிலே இருந்தவர்களுக்கு தேசிய உணர்வு இல்லாதது போலவும் இப்பொழுது இவர்களுக்குத்தான் புதிதாக தேசிய உணர்வு வந்தது போலவும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு அவர்கள் கவனத்தை திருப்புவதற்காக சூடோ நேஷனலிசம், அதான் சொல்ல எங்களை பார்த்து சூடோ செக்குலரிஸ்ட் சொன்னார். நான் இப்ப சொல்றேன், யூ ஆர் சூடோ நேஷனலிஸ்ட். நீங்கள் வந்து பேசுகிற தேசியம் வந்து ஒரு மோசடி தேசியம், மக்களை பிரிக்கின்ற தேசியம். அதை முதலில் தவிர்க்க வேண்டும். அது வந்து காங்கிரஸ் கட்சி உருவாக்கி வைத்திருந்த அந்த ஒருமைப்பாட்டு ஒற்றுமை உணர்வை சிதறிவிட்டு ஒரே இந்தியா,
பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு கலாச்சாரங்கள் என்பதையெல்லாம் பேணி காத்து வந்த ஒரு மரபை 2.5 ஆண்டுகளிலே காலில் போட்டு நசுக்க நினைக்கிறீர்கள். அது இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் மிகப்பெரிய பேரழிவு. எந்த சட்ட மாற்றம் வந்தாலும் சரி, எத்தனை சட்டங்கள் போட்டாலும் சரி, இந்தியாவை முன்னெடுத்து செல்வது என்பது நடக்காது. அதைத்தான் நான் சொல்லலாம். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு குமரகுரு, ஒரு பன்முக இந்தியாவை காங்கிரஸ் கட்டமைச்சு வச்சிருந்தது. எல்லோருக்குமான ஒரு இன்க்ளூசிவ் growth அவங்க கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் கடந்த 2.5 வருடங்கள்ல பாரதிய ஜனதா சிதைச்சிருச்சு அப்படிங்கிற அவரோட குற்றச்சாட்டு. அது அண்ணன் கேட்டாங்க தேசியம்னா என்னன்னு. அது பசுமன் தேவரையா சொன்னாருங்களே, தேசியமும் தெய்வமும் இது கண்கள்னு. அந்த தேசியம், அந்த பேட்ரியாட்டிசம் தான் அவர் சொன்னது. அவர் சொன்ன மாதிரி ஒரே கட்சி தான் இருக்கணும், ஒரே தலைவர் தான் இருக்கும், இந்தியாவில் யாரும் என்னை எழுத்து கேட்கக்கூடாது, எழுத்து கேட்டா எல்லாரும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னது உங்க ஆட்சி, உங்க இந்திரா காந்தி, நீங்க எமர்ஜென்சி கொண்டு வந்த போது. அதுதான் உண்மையானது. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஆனா ஒரு விஷயம் அண்ணன் கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஊழல் இல்லை நான் சொல்லும் போது வளர்ச்சி இல்லை, அதனால் ஊழல் இல்லைன்னாரு. வளர்ச்சி இல்லை என்று சொல்வதன் மூலம் ஊழல் இல்லைன்னு சொன்னதுக்கு அவர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த 2.5 ஆண்டு காலத்துல நம்ம பார்க்கணும். பிரதமர் சொல்லியிருக்கிறாரு சட்டங்கள் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும்ட்டு. ஆனால் அடிப்படையாக திரு குமரகுரு ஏற்றுக்கொள்ற ஒரு விஷயம், 5 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களை கேளுங்களேன், வளர்ச்சி வந்துருச்சு இல்ல நம்ம ப்ராமிசஸ்ல பெரும்பாலான ப்ராமிசஸ் டெலிவரி ஆயிடுச்சுங்கிறது அவரும் நடந்துருச்சுன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, 5 வருடங்கள் கொடுங்க, அதுக்கு பிறகு கேளுங்க. அதுலயே 2 விதத்துல பார்க்கலாம். இப்ப சில பெரிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துல ஒண்ணும் நடக்காதுன்னு மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் இந்த அரசு மேல் என்ன வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்றால், அவர்களால் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அது எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது மிக முக்கியமாக அந்த ஊழல் எதிர்ப்பு இதுல கடந்த ஆட்சியில நடந்த எல்லா கரப்ஷன் கேஸும் கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜில் தான் இருக்கு. பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டதாக ஒன்னும் யாருமே அதுல பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது இல்ல, அரசு முனைப்போட செயல்பட்டிருக்கிறதுன்னு ஒண்ணுமே இல்லை. அது பாட்டு கோர்ட்ல அது பாட்டு போயிட்டு இருக்கு, இவங்களும் ரெப்ரசன்டேஷன் போயிட்டு இருக்கு. அதனால மக்களுக்கு, அதாவது அடிப்படையாக ஒரு அரசு செய்வது மக்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கு. அது பார்க்கும்போது என்ன, இந்தியா ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றம் அடையும், திரு மோடி பிரதமராக வந்தால் பெரிய அளவில் மாற்றம் வரப்போகிறது, அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஹைப்பை பிஜேபி கிரியேட் பண்ணாங்க 2014க்கு முன்னாடி. அப்கோர்ஸ் காங்கிரஸ் அரசனுடைய ஊழல்கள் அது பெரிய அளவில் உதவிச்சு இந்த மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் இந்த முதல் 2 ஆண்டுகளில் மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்படவில்லை அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இன்னும் 3 வருஷம் கழிச்சு அது வருமா இல்லையாங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் அவர்களால் செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த லாவே நீங்க எடுத்துக்கலாம். இப்ப லோக்பால் உதாரணத்துக்கு, ஒரு லோக்பால் கொண்டு வந்தாலோ, ஒரு லோகாயுக்தா ஸ்டேட் லெவல்ல கொண்டு வந்தாலோ, பல ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் கொண்டு வந்தாலோ, இல்ல அது எல்லாமே கூட வேணாம், சில பிரபல நபர்கள், விஜய் மல்லையா போன்ற நபர்களை கிட்டத்தட்ட அரசு அது ஆக்ட் ஆஃப் கமிஷன் ஆர் ஒமிஷனா நமக்கு தெரியாது, ஏதோ ஒண்ணு அவர் ஓட போயிட்டார். அதனால அந்த அடிப்படையில் அந்த மாதிரி நிகழ்வுகள் பார்க்கும்போது மக்களுக்கு ஐயோ நம்ம எதிர்பார்த்த மாற்றம் வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமாக இருக்கிறது. அதாவது 2 ஆண்டு காலத்தை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. இது இந்த தொடக்கமே என்னன்னு சொன்னா, நீங்க 5 ஆண்டுகளுக்கான ஒரு மதிப்பீடா தான் இருக்கு. இப்போ உதாரணமா அவர் லோக்பால் கொண்டு வரல, கருப்பு பண விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க, பெண்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்துல ஒரு முயற்சி எடுக்கல, ஆகவே வழக்குகள் சம்பந்தப்பட்ட பார்லிமெண்ட் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முயற்சி எடுக்கல. இது எல்லாமே நீங்க இந்த மத்திய அரசாங்கம் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. இன்னொரு புறத்தில் அவர்கள் ஒரு வளர்ச்சி திட்டத்தை பேசிய பொழுது விலைவாசி உயர்வு என்பது கடுமையான முறையில் தான் இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் கடுமையான முறையில் இருக்கு. ஆகவே இதெல்லாம் இவர்கள் சொல்லுகிற இந்த சட்ட திருத்தம் என்ற விஷயங்கள் சொல்லுவதற்கும் இந்த நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு அவநம்பிக்கை உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே இது 5 ஆண்டுகள் முடிந்துதான் இதை கணக்கு பார்க்க வேண்டும் என்பது ஒரு நிர்வாக ஏற்பாடு. இன்னொரு புறத்தில் என்னன்னு சொன்னா, இந்த மக்கள் மனசுல இப்படி உருவாயிருச்சு. அப்புறம் இப்ப மாற்றிய சட்டங்கள் அனைத்துமே, நீங்க தொழிலாளர் நல சட்டம், நிலப்பரப்பு சட்டம், வங்கி கொண்டு வந்தக்கூடிய சட்டங்கள், மின்சார சட்டம், அதே மாதிரி நீங்க பொது சுகாதாரத்துறை சம்பந்தமா கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், இது ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒவ்வொன்றிலும் வரக்கூடிய வருமானம். நான் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம், அந்நிய முதலீட பெரும்பாலான சமயங்கள் நீங்க நம்பி இருக்கிற போது
தொழிலாளர் சட்டங்களை நீங்க முன்னிறுத்துற போது அங்க முதலீடு வரப்போறதில்ல, அப்ப வளர்ச்சி இருக்க போறதில்ல, தொழில் இருக்க போறது. அது நிறுத்தல, அதாவது தொழிலாளர் சட்டங்களை முன்னிறுத்தல, அதுல செய்யக்கூடிய தொழிலாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துலயே நீங்க ஸ்டாக்ல இருக்கிறீங்க. இந்தியால ஆர்கனைஸ்டே குறைஞ்சு போச்சு, எல்லாம் மேக்ஸிமம் அன்ஆர்கனைஸ்டு. நீங்க இந்த டிரான்சிட் லேபர், நீங்க மைக்ரேஷன் லேபர் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆகி போச்சு. நீங்க ஆர்கனைஸ்ட் லேபரே 6% வந்தாச்சு. நீங்க திரும்பி திரும்பி நம்ம அன்ஆர்கனைஸ்டு தான் நீங்க மிகப்பெரிய ரோல், அதுல தான் சுரண்டல் நடந்துகிட்டே இருக்கு. அவன் நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த லேபர் விஷயங்களை முன்னிறுத்தணும், அந்த விஷயங்களை மட்டும் சொல்ல, ஒட்டுமொத்தமாகவே அன்ஆர்கனைஸ் குறைஞ்சு போச்சு. அவ இப்ப வரக்கூடிய அந்த சட்டங்கள், அவர் சொல்லக்கூடிய சட்டங்கள், உதாரணமா வங்கிகளில் இன்னைக்கு டெபாசிட் பண்ற ஏராளமான டெபாசிட் பண்றாங்க, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5% மேல கிடையவே கிடையாது. ஆனா ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறதுக்கு 18% இருந்துச்சு, அதுவும் இன்னைக்கு 9% குறைஞ்சிருக்கு. இந்த டிஃபரன்ஸை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. ஆனா இல்ல, நீங்க பேசலாம், ஏன் ஏற்படல தொழில் வளர்ச்சி ஏற்படுது, சட்ட திட்டங்கள் இவ்வளவு பண்ணாலும் ஏன் தொழில் வளர்ச்சி ஏற்படல? பிரதமர் இவ்வளவு 2 வருஷம் பேசியிருக்காரு. கரெக்டா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், என்ன சொன்னாலும் சரி, அவர்கள் 60 ஆண்டுகளில் செய்யாததை 70 ஆண்டுகளில் செய்ய நாங்க 2.5 வருஷத்துல செஞ்சோம். இப்ப கூட பேசினாரு, எங்க சாதனை இருக்குன்னாரு. அதனாலதான் 2.5 வருஷத்துக்கு பேச வேண்டியதா இருக்கு. இது வந்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வளர்ச்சி திட்டம் மட்டுமல்ல, நீங்க விலை உயர்வு கூட மிகப்பெரிய அளவுக்கு 140% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க பருப்பு விலை, இந்த மாதிரி எவ்வளவுதான் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசினாலும் இன்க்ளூசிவ் growth இல்லாம எல்லோருக்குமான வளர்ச்சியை நீங்க கட்டமைக்காம நம்ம ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சதா நீங்க சொல்ல முடியாது. 35% பேர் வேலை இல்லாம இருக்கிற போது 20% பணம் வெளிநாட்டுக்கு போய் அதை திரும்ப வராத ஒரு சூழல் இருக்கிற போது நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப எல்லோருக்குமான வளர்ச்சிங்கிறது தான் நீங்க தேவையாக இருக்கிறது. அப்ப நீங்க ஜிடிபி பத்தி பேசும்போது, ஜிடிபியோட ரேட்டிங் பேசும்போது அவர் சொன்ன மாதிரி மார்ட்கேஜ் லோன் எல்லாம் இப்ப 10.25 வந்துட்டு, வீட்டு வசதி கடன் இப்ப 9.85 வந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்து வட்டி குறையாதா? வட்டி எப்படி குறையும் உங்களுக்கு தெரியாது. எக்கனாமிக்ஸ் எப்படி வாஜ்பாய் பீரியட்ல என்ன இருந்ததோ 14 வருஷம் வந்து இப்ப குறையுது எல்லாமே. அப்ப நீங்க எந்த வளர்ச்சியுமே இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னா எப்படி இவ்வளவு குறையும்? அது யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. ஏன் நீங்க சொல்ற ரகுராம் ராஜன் சொல்லிருக்காரு, இவ்வளவு தூரம் வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கிறதுனால தான், ஜிடிபி அதிகமா இருக்கிறதுனால தான் இவ்வளவு வருது. அவர் சொன்ன ஒரு கருத்து என்ன, அந்த மேக்கப் இந்தியான்றது எல்லாருக்கும் வரணும்னு சொன்னது, அந்த ஒரு கருத்தை தான் நம்ம எல்லாரும் பெருசா எடுக்கணுமே தவிர, அவர் சொன்ன எத்தனை விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்குது, ஜிடிபில எவ்வளவு எல்லாம் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன, நம்மளோட பாயிண்ட் என்ன, அதுதான் அவருடைய பாயிண்ட். நீங்க என்னன்னு சொன்னா, இந்தியாவில் உற்பத்தியாகவில்லை மேக் இன் இந்தியான்னு சொன்னா, அவர் இந்தியாவில் உற்பத்தி ஆகலன்றது அடிப்படையாக இந்தியாவுக்காக பண்ணுங்க. இண்டஸ்ட்ரியல் அவனுடைய இண்டெக்ஸ் என்ன சொல்லுது, எவ்வளவு வளர்ச்சி குறைஞ்சிருக்குன்னு உங்க கவர்மெண்ட் தான் சொல்லி இருக்கு. நீங்க 4.5 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுக்க முடிஞ்சிருக்கு, கொடுத்த வாக்குறுதியில 2 கோடி பேர் கொடுக்க முடியலன்னு சொல்லி இருக்கு. உங்க கவர்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட், உங்க கவர்மெண்ட் புள்ளியியல் துறை தான் இதெல்லாம் சொல்லி இருக்கு. இவ்வளவு சொல்லிக்கிற பொழுது இந்த வளர்ச்சி வித்தியாசம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் நம்பிக்கை ஊட்ட முடியும். அந்த நம்பிக்கை 2014 விட இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது. திரு பீட்டர், உலகளாவிய போட்டியை சமாளிப்பதற்கு புதிய சட்டங்கள் தேவை, புதிய சிந்தனைகள் தேவை அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? எல்லா நாடுகளோடு சேர்ந்து வளர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. பெரும்பாலான முதலீடுகளை நம்ம அந்நிய முதலீடுகளாக தான் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற போது புதிய சட்டங்களுடைய தேவை இருக்கு, அதை இளைஞர்களும் வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது இப்ப நண்பர் குமரகுரு அவர் சொன்னாரு, ஜிடிபி புதுசா வந்து சொல்லி ஏதோ பெரிய பூட்டிட்டது மாதிரி சொல்றாரு. பட் அவங்க கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பிரமணிய சாமியே சொல்றாரு, அந்த ஜிடிபி நீங்க கணக்கிட்ட முறை சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெளியே போன ரிசர்வ் வங்கி கவர்னர் கூட அதைத்தான் சொன்னாரு, நீங்கள் போடுகிற கணக்கு வந்து சரியான கணக்கு தானா என்று பாருங்கள், ஜிடிபியை கணக்கு போடுறதுக்கு வேறு ஃபார்முலா இருக்கு. அதான் வந்து நான் ஒரு தகவலுக்காக நான் சொல்றேன். இரண்டாவது, நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க வந்து இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கொண்டு வருகிற கல்விக் கொள்கை என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாரும் இனிமேல் வந்து சமஸ்கிருதம் படிங்க, இனிமே எல்லாரும் நீங்க வந்து சூரிய நமஸ்காரம் படிங்க, எல்லாரையும் சமஸ்கிருதம் படிங்க. கல்விக் கொள்கையில குறுக்கிடலாம். சுப்பிரமணியன் சொல்லி இருக்கிற பேட்டியில கூட 70 ஆண்டு காலமாக கல்வித்துறையில் இருந்த அந்த அவலங்களை நாங்க வந்து தோலுரிச்சு காட்டியிருக்கிறோம், நிறைய விமர்சனங்கள் நாங்க வச்சிருக்கிறோம்னு அவரும் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் மேலதான் அந்த குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்கிறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல அதாவது புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவது என்பது இது முதல் முறை அல்ல. ஒவ்வொரு காலமும் எப்பொழுதெல்லாம் கல்விக் கொள்கைக்கு மாற்றம் தேவைப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் கல்விக் கொள்கைகளை நாம் மாற்றி இருக்கிறோம்.
இது இந்த புதிய கல்விக் கொள்கையை மாற்றுவதற்காக நீங்க நியமிக்கப்பட்ட குழுவிலே இதுதான் இந்திய வரலாற்றிலே முதல் முறை கல்வியாளர்களே இல்லாத குழு அமைக்கப்பட்டது. நான் அதான் கேட்கிறேன், நீங்க மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அனுமதியை யாரிடம் பெறுவீர்கள்? நீங்க ஒரே உங்களுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் எப்படி வந்தது? மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அந்த மாற்றத்தால் பாதிக்கப்படுகின்றவர்கள் யார்? அந்த மாற்றம் நடக்கின்ற துறை இருக்கிறது, அந்த துறையிலே அனுபவம் பெற்றவர்கள் யார்? அதிலே பல்லாண்டு காலம் பயிற்றுவிக்கின்ற வாய்ப்புள்ளவர்கள் யார்? கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகின்றவர்கள் யார்? பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இப்படி எல்லாம் விட்டுட்டு ஒரு 5 பியூரோகிராட்டை வச்சு நீங்க ஒரு கல்விக் கொள்கை நியமனம் செய்து அதை அமுல்படுத்தணும்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு புதிய சட்டம் வேணும்னு சொல்றீங்களா? உச்ச நீதிமன்ற நீதிபதி கண்ணீர் வடிக்கிறாரு, 346 நீதிபதிகளை போடவில்லை என்று சொல்லுகிறாரு. அதுக்கு என்ன சட்டம் தேவைன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதுக்கு எந்த சட்டம் நிறைவேற்ற வேண்டும்? ஒரு கையெழுத்து தான் போட வேண்டும். பிரதமர் மோடி ஒரு கையெழுத்து தான் போட வேண்டும். ஆனால் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் நினைக்கிற நீதிபதிகளை நீங்கள் நீதித்துறையிலும் நீங்கள் உள்ளே புகுத்த நினைக்கின்றீர்கள். நீதிபதிகளும் காவிமயமாக்கப்பட வேண்டும். சேலஞ்ச் பண்ணி அதை குவாஷ் பண்ணது அதே சுப்ரீம் கோர்ட். அது மட்டும் இல்லாமல் அப்படியே விட்டு இருந்தா பரவாயில்ல, புதுசா ஒரு எம்ஓபி ஒன்று கொண்டு வந்து எங்கிட்ட கொடுங்க, அதை நாங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவோம்னு சொன்ன அதே சுப்ரீம் கோர்ட் அந்த எம்ஓபியை உடனே ஃபைல் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட். அது இன்னும் பெண்டிங் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அந்த ஒருத்தர் அழுததுனாலேயே எல்லா பழியும் இந்த ஆளுங்கட்சி மேல கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சிச்சு? என்ஜேஏசி ஒத்துக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு எல்லா ஜட்ஜஸும் போட்டு என்ஜேஏசி ஒத்துக்கிட்டாரு. தலைமை நீதிபதிங்கிற பேச்சுவார்த்தை நடத்துறோம், அது தனி விவாதம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. நேரிலே மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு